மணல் கொள்ளையில கனிமவள கொள்ளையில நாம் தமிழர் கட்சி எதிரா நின்னுச்சு அப்படின்னு யாரால பேச முடிஞ்சதா? பெரியாரை எதிர்க்கிறீங்க, RSS மேடையில பேசுறீங்க, அதுவே எங்களுக்கு போதுமேன்றாங்க. அவங்க பேசுறதுதான் தமிழ் தேசியம். ஈழ இனப்படுகொலையில துண்டு துடிக்க மக்களை கொன்றொழித்த காங்கிரஸோடு கரம் கோர்த்து நிக்கிறீங்களா, அதுதான் தமிழ் தேசியம். பேசுவதற்கு உடம்புல ஒரு துணிச்சல், ஒரு தைரியம், ஒரு தெம்பு வேணும். பொய்யா பேசக்கூடாது. படித்தவன் சூது செய்தால் போவான் போவான் ஐயோன்னு போவான்னு பாரதி பாடுறாரு. படிச்சுட்டு அண்ணன் காரை செல்வராஜன் பொய் பேசக்கூடாது. ஸ்டெர்லைட் ஆலை வைகோவால் மூடப்பட்டதா, 13 தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டு மூடப்பட்டதா? அவர் வழக்கு போட்டாரு, வழக்கு அப்படியே நிலுவையில் இருக்கு. ஆனா மக்கள் செத்து கொந்தளிப்பாகி 100 நாள் போராட்டத்தால் அது மூடப்பட்டது. அதான் உண்மை, அதான் யதார்த்தம். எல்லாத்துக்கும் ரப்பர் ஸ்டாம்ப் ஒட்டிடுறது. உலகத்திலே செத்து போன குடும்பத்தை ரெசார்ட்ல வச்சு பார்த்த நீங்களா அரசியல் பேசலாமா? பர்மிஷன் தந்தா அப்படி அறுத்து தள்ளிருப்பீங்க. ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் தராத பாசிச பாஜகவை கண்டிக்கிறேன். சொல்லு சைலண்ட் மோடுக்கு போயிடுச்சு. சிஎம் அங்கிள் கேக்குதா அங்கிள், மோடி அங்கிள் கேக்குதா அங்கிள் போட வேண்டியதான வீடியோ. இங்க கரூர் பிரச்சனை இல்ல. சிஎம் சார், நான் ஒண்ணு வீட்டுல இருப்பேன் இல்ல ஆபீஸ்ல இருப்பேன். வீடு எங்க இருக்கு? ஆபீஸ்க்கு மேல இருக்கு. ஆபீஸ் எங்க இருக்கு? வீட்டுக்கு கீழ இருக்கு. ஜனநாயகம் படம் வந்துரும், கவலைப்படாத. படம் வந்துரும், கவலைப்படாத. இப்ப மோடிக்கு வீடியோ போட்டு, மோடி அங்கிள் நான் வீட்டுல இருப்பேன் இல்ல ஆபீஸ்ல இருப்பேன், நீங்க வேணா ஏன்ட்ட மோதுங்க, கேவிஎன் ப்ரொடக்ஷன் மூடாதீங்க, 500 கோடி. ஐயோ அடுத்த வாரம் ஆத்தாப்பனுக்கு புரோகிராமு அப்படிங்கிற மாதிரி